தமிழக அரசியலில் அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை வச்சு தான் மக்கள் அந்த கட்சியை அங்கீகரிப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க, வாக்களிப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் பல கட்சிகள் இங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க. அது சுதந்திரம் வாங்கின இந்தியாவில் ஆரம்பித்து இப்போது சுதந்திரத்தை இழந்துட்டு நிற்கிறோம் பார்த்தீங்களா. அதாவது வெள்ளைக்காரங்கிட்டேருந்து வாங்கின சுதந்திரத்தை இந்த கொள்ளைக்காரர்கள்ட்ட கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக மக்கள் தயாராக இருக்கும் இல்லையா. இந்த ஒரு சூழல் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்பவுமே மக்கள் விழிப்படைய வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அன்றைக்கும் காந்தி என்ன பண்ணார் அப்படின்னா, சுதந்திர போராட்டத்துக்கு மக்களை தயார்படுத்தினார். காந்தி அவர்கள் போராடிய போராட்டம் அப்படின்றது பெருசாக சொல்லக்கூடிய அளவில் ஒரு 4 போராட்டங்கள் மட்டும்தான். மற்றது எல்லாமே மக்களை போராட தூண்டினார். ஒவ்வொருத்தரையும் இந்த சுதந்திர போராட்டத்தில் உணர்வுபூர்வமாக களமிறக்கினார். அதுதான் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த ஒரு போராட்டமாக நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கு இந்த கொள்ளையர்களை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும். இந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் கட்சிகள் திமுக, அதிமுக, பாஜக இவங்களெல்லாம் எதிர்த்து இங்கே ஒரு புதிய நபர் வராரு அப்படின்னா அவர்களை மக்கள் அங்கீகரிக்கிறதுக்கு பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அந்த கட்சிகள். இது வரைக்கும் வந்தவர்களுக்கு எல்லாருக்குமே அவங்க செய்த செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் மக்களும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம், சினிமா துறையிலேருந்து வந்தவங்க இன்றைக்கி ஆட்சியை பிடிக்க முடியுமா, நேற்று வரைக்கும் படம் நடிச்சுட்டு இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்ற கேள்விகள் வருது. தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை பிரதானப்படுத்தி தான் அந்த கேள்விகள் இப்போ வருது. இது காலமாக இருந்து வந்த ஒரு கூற்று தான். ஏன்னா அன்றைய காலகட்டத்திலேயே கூட சினிமா துறையும் திமுகவும் பின்னி பிணைந்தது. இதை தவிர்க்கவே முடியாது. அண்ணாவில் ஆரம்பித்து கலைஞர்லேருந்து அதை தொடர்ந்து வந்த எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா வரைக்கும் எல்லாருமே சினிமா பின்புலத்துலேருந்து வந்தவங்க தான். ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் வீசப்படக்கூடிய கற்கள் அப்படின்றது சினிமா கூத்தாடிகள் இங்கே அரசியல் செய்ய, ஆட்சி செய்ய தகுதியானவர்களா அப்படின்ற கூட்டு தான். திமுக மீது காங்கிரஸ் வைத்தது. அதற்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு யாரெல்லாம் அவர்களை எதிர்த்து போட்டி போட்டாங்களோ எல்லார் மேலேயும் இந்த கற்கள் வீசப்பட்டது. முக்கியமாக எம்ஜிஆர் மேலே அவர் தமிழரே இல்லை, மலையாளி, இந்த ஒரு கூற்று அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கப்பட்டது திமுக சார்பில். ஸோ அதனால தான் பழம்பெரும் தலைவர்கள் பல பேரை தமிழ் அறிஞர்களை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் பல நுணுக்கங்களை இங்கே செயல்பட்டார். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறோம் அப்படின்னா, நாளை 13ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு முதல் மக்கள் போராட்டம். ஒரு போராட்டம் எதில் நோக்கி அப்படின்னா, அஜித்குமார் அப்படின்ற ஒரு நபர், ஒரு இளைஞர், ஒரு வாலிபர், ஒரு அப்பாவி இந்த அரசால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார். அஜித்குமாருக்காக களமிறங்கும் தளபதி விஜய் அவர்கள். இதை நீங்கள் எந்த டோனில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே சினிமாவில் இருக்கும்போது தன் சக நடிகரான அஜித்குமார் அவர்களுக்கும் இவருக்கும் இருந்த அந்த தொழில் போட்டி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் இருவரும் நண்பர்கள் தான். ஆனால் அந்த தொழிலை அந்த போட்டி போட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை அந்த சினிமா ப்ரொடக்ஷன் டீம் இதெல்லாம் செய்யும். இது சினிமா அரசியல், அது தனி. இந்த இடத்துல மக்களுக்காக ஒரு போராட்டத்தில் முதல் முறையாக தாவேகா களமிறங்குது. அந்த போராட்டத்துக்கு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஆதரவு வரும் அப்படின்றத பார்க்கணும். இன்றைக்கு நாளை போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் இந்த 4 ஆண்டுகளில் 25க்கும் மேற்பட்ட லாக் மரணங்கள் நடந்திருக்கு. இந்த விஷயமே இந்த 25வது மரணம் நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது இல்லையா. இதுக்கு முன்னாடி யாரும் 25 மரணமா அப்படின்றத பேசுனதே கிடையாது. இந்த 25வது மரணத்துக்கு அப்புறம் தான் பல கேள்விகள் நீதிமன்றம் சொல்லுது 20க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு, இதற்காக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்றத கேள்வியாக கேட்டு தான் இன்றைக்கி நீதிமன்றம் முன் அரசை நிறைய இடத்துல கொட்டியிருக்கு. இந்த 25 மரணங்களில் 21 குடும்பங்களை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகத்தில் சந்திக்கிறார். அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதோ இல்லை சட்ட ரீதியாக அவர்கள் இந்த விஷயத்தில் நீதி பெறுறதுக்கான வழிமுறைகளை அவங்க கொடுக்குறதோ இல்லைன்னா நிதி அளவுலையோ இல்லை வேலைவாய்ப்பு அளவுலையோ அவங்களுக்கு தாவேக்கா ஏதாவது உதவ முடியுமா அப்படின்றத பேசுகிறதுக்காக இன்றைக்கி பனையூர் அலுவலகத்தை அழைச்சி நேரடியாக தளபதி விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த செய்தியை கேட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த செய்தி வந்தது. எப்படி வந்தது அப்படின்னா, இதெல்லாம் இந்த தமிழக உளவுத்துறை கசிவிடப்படக்கூடிய செய்திகள் தான். இந்த 25 மரணங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் அவர்கள் சந்திக்க போகிறார் அப்படின்றத செய்தியாக கசிவை விட்டுருந்தாங்க ஏற்கனவே. இந்த கசிவை விட்ட செய்திக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு நேரடியாக
இப்போ விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய விமர்சனமும் நான் சொல்கிறேன். விஜய் நான் வந்து இன்னைக்கு பனையூரில் கூப்பிட்டு தான் அவர் கொடுப்பாரா நிவாரணம் கூட? பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே வந்து அவர் இடத்துக்கு தான் வர சொல்லி போய் பார்ப்பாரா? இது என்ன பண்ணையார் மனப்பான்மை? நிறைய பேர் வந்து இந்நேரம் கிளம்பியிருப்பாங்க ட்விட்டரில். நம்ம இந்த 200 ரூபா ஊப்பிக்கெல்லாம் இருக்காங்களே அவங்கெல்லாம் கிளம்பியிருப்பாங்க. என்ன அவர் பனையூரில் உட்காந்துக்கிட்டு தான் கூப்பிடுவாரான்ட்டு. இந்த 25 குடும்பத்தில் 21 குடும்பத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 21 குடும்பங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஏதாவது ஒரு இடத்துக்கு விஜய் நான் நேரில் போயிட்டு மீட் பண்ணுறதுக்கு போயிட்டார் அப்படின்னா மற்ற 20 இடங்களும், ஏன்னா இது அரசு கண்ட்ரோலில் இருக்கிறது, அரசுக்கிட்ட டேட்டா இல்லாமல் இல்லை. இந்த 20 பேர் 25 பேர் இது வரைக்கும் செத்தவங்க, இது வந்து ரிப்போர்ட் ஆன மரணங்கள். நான் சொல்கிறேன், இந்த ரிப்போர்ட் ஆகாமல் எத்தனை மரணங்கள் இருக்குது, எவ்வளோ பேர் அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு விஜய் அண்ணா போய் நின்னார் அப்படின்னா அடுத்த 20 வீடுகளுக்கு திமுக வேறு மாதிரியான விஷயங்களை வந்து பரப்ப ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க மூலமாக ஏதாவது ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கோ, இல்லை அங்கே போய் அதுக்கு இடையூறு பண்ணுறதுக்கோ, இல்லை அங்கே போகக்கூடாதுன்னு தடை விதிக்கிறதுக்கோ இங்கே கலையாபரங்கள் நடக்கும். ஒரே நேரத்தில் 21 இடங்களுக்கும் 25 இடங்களுக்கோ விஜய் அண்ணா போய் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இது நடந்திருக்கு. இப்போ நம்ம பேசுறது திருப்பவனம்ல, இன்னைக்கு சென்னையில் நாளைக்கு ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு சென்னையில் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் அனைத்து குடும்பத்தையும் அழைத்து அவங்களால பேச முடியும். இதுதான் வெல் ஆர்கனைஸ்டு. ஒரு கட்சி எவ்வளவு நுணுக்கமாக சில விஷயங்களை அணுகணும் அப்படின்றதுக்கு தாவேகா இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக வந்து செட் ஆகிட்டு இருக்காங்க. அதில் 21 குடும்பத்தையும் ஒரே இடத்துல அழைச்சி அவர்களுடைய பின்னணி என்ன, அந்த மரணங்களுக்கான காரணம் என்ன, இதற்கு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன, அரசு கொடுத்த நிவாரணம் என்ன. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த 25வது மரணம் அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு வந்து அரசு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம், அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்குறோம், அப்புறம் 5 லட்ச ரூபா கொடுக்குறோம், அது இல்லாமல் ஒரு நிலம் வந்து கொடுக்குறோம், பட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அரசு பண்ணியிருக்கு. ஆனால் இந்த 25 குடும்பங்களுக்கும் பண்ணியிருக்கா? ஏன்னா இந்த 25 மரணங்கள் அவங்க குற்றம் செய்தவர்கள், அவர்கள் குற்ற பின்னணி இருக்கிறவர்கள், கொலைகாரர்கள் எதுவாக இருந்தாலும் சட்டம் தான் அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கணும். அதுதான் அரசியல் சாசனமும் இந்திய சட்டமும் சொல்லுது. அதை தாண்டி நீங்கள் வந்து இங்கே வன்முறையை கையில் எடுத்து காவல்துறையால் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அரசு அவர்களுக்கு என்ன இழப்பீடு கொடுத்தது, சட்ட ரீதியாக இந்த லாக்அப் டெத்தில் சம்பந்தம் இருக்கக்கூடிய காவல்துறைகளுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்றதை தெளிவாக எடுத்து வச்சு செய்ய போகிறாரு விஜயண்ணா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பிரச்சனையை கையை வச்சா அதோடைய ஆணிவேர் வரைக்கும் போகணுன்றதை திரும்ப 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 காட்டிக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு எல்லாருமே சொல்கிறாங்க அவருக்கு என்ன அரசியல் தெரியும். இதை விட நுணுக்கமாக ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனையை அணுகக்கூடிய அரசியல் தெரிந்த ஒருத்தரை இன்னும் என்ன அரசியல் தெரியும் அவருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க, உங்கள் மனசில் வன்மத்தை வச்சு பேசுகிறீங்கன்றது அர்த்தம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு இப்படி செஞ்ச இந்த ஒரு சம்பவமானது நாளைக்கு போராட்டமாக எங்கே போய் வெடிக்கும் தெரியல. ஏன்னா இன்றைக்கி பனையூர் ஆஃபீஸில் தான் இருக்கார் விஜயண்ணா. இன்ற கொலை சம்பவமாக இன்றைக்கி அப்டேட் வாங்குறாரு. நாளைக்கு போராட்ட காலத்துக்கு வந்து அந்த இடத்துல அவர் மேடையில் ஏறி இந்த பிரச்சனையை சேர்த்து பேசுகிறாரு அப்படின்னா மிகப்பெரிய புதாகரம். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் பாருங்கள், விஜய் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து பேசுகிறாரு அப்படின்னா அது நேஷ்னல் மீடியா வரைக்கும் வந்து பிக்கப் பண்ணுறாங்க. நேஷ்னல் மீடியாஸ், ஹிந்தி மீடியா, இங்கிலீஷ் மீடியான்னு எல்லாருமே பிக்கப் பண்ணி அது ஒரு நேஷ்னல் நியூஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் இவ்வளோ மோசமாக ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ திராவிட மாடல் அப்படின்னா வந்து குஜராத் மாடலுக்கு இனியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. குஜராத் மாடலில் அங்கே அல்ல கொலை பட்டுக்கிட்டு இருக்கு, பாலங்கள்லாம் இடிஞ்சு உளுந்து எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நைட்டு பூரா உட்காந்து ஓட்டினீங்களாடான்ட்டு 20 வருஷமாக ஓட்டினீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து குஜராத் மாடல் உருட்டினீங்க. அந்த மாடலை காட்டி ஒருத்தரை பிரதமராகவும் ஆக்கிட்டீங்க. இங்கே டிஎம்கேல இப்போ திராவிட மாடல்னு சொல்லி ஒருத்தர் முதல்வர் ஆக்கிட்டீங்க. 4 வருஷம் உருட்டில் 25 பேர் மரணம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ரெஜிஸ்டர்ஸ் ஆன நமக்கு தரவுகள் வரக்கூடிய லீகலான இந்த மரணமே இல்லீகல் தான். ஆனால் அது லீகலாக நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ரெக்கார்ட் ஆகாத இன்னும் எத்தனை ஆயிரம் பேர் அடித்து சித்திரவதை பண்ணியிருக்கீங்க, பல்ல பிடுங்கின பல்வீசிங்க என்ன பண்ண போகிறீங்க? இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல. எந்த இடத்துல எது நடந்தாலும் சரிங்க, உங்கள் ஆட்சியில் நடந்தது, அதிமுக ஆட்சியில் நடந்த இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணீங்க? அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை என்ன பண்ணீங்க? எங்கள் அக்கல் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்க வர தோணுதில்ல. இது எல்லாத்தையும் நாளைக்கு கேட்டார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு ஆட்டங்கன்றோம். அடிமடியில் கையை வச்சு அடிக்க போகிறாரு. இதுதான் வந்து நாளைக்கு நம்ம நடக்க போகுது. முக்கியமாக அங்கே நடக்கக்கூடிய ஏற்பாடுகள், சென்னையில் இந்த போராட்ட காலத்தில் நடக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆர்கனைஸ்டாக வரக்கூடிய போராட்டக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த போராட்டம் நடந்து முடியணும். எடுக்கக்கூடிய விஷயம் சரியாக குறி வச்சு இலக்கை மட்டும்
நிர்ணயித்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமாக அங்கே நடக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் பார்க்கும்போது விஜய் அண்ணா வர்றதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருக்குது. நாளைக்கு வந்தார் அப்படின்னா, நாளைக்கு ஒரு நாள் அவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் அவர் வெளியே வந்தாரா, பனையூர் பண்ணையார் மாதிரி ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பேசக்கூடியவர்கள்லாம் எப்படி வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ காலில் ஆடியோ காலில் பேசுகிறவங்கலாம் இன்றைக்கி இவரை பார்த்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பேசிகிட்டு இருக்காங்களே, அது எல்லாமே வந்து தவிடுபடியாகப்படும். அடுத்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போராட்டத்துகளுக்கு வந்துட்டார், இவருக்கெல்லாம் ஓட்டு வருமா, போராட்டத்துக்கு கூட்டம் வரும், அதெல்லாம் ஓட்டாக மாறுமா, எப்படி ரசிகர்களாக வரவங்களாம் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டு ஒரு புது உருட்டு உருட்டுனாங்களா, அந்த மாதிரி கூட்டம் வந்தால் ஓட்டாகிடுமான்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி போராட்டம் பண்ணிட்டா ஓட்டு விழுந்துருமா, எங்களுடைய வரலாறு தெரியுமா அப்படின்னு 1949 திமுக ஆரம்பிக்கும் போது அண்ணா சொன்னார் அப்படின்னு போயிடுவாங்க. டேய் போன வாரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீடு வீடாக போயிட்டு 1000 ரூபா கொடுக்குறோம் 1000 ரூபா கொடுக்குறோன்னு வாங்குகிற மக்களை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ உங்கள் அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி எங்கள் வரி பணத்தை எங்களுக்கு கொடுக்குறதுக்கே இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்களாடா அப்படின்னு இங்கே கொச்சையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு விஷயம். ஓசி பஸ்ஸு, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் அர்த்தம் சொல்கிறது, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அமைச்சர்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க, இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. அண்ணா என்ன பண்ணார், பெரியார் என்ன பண்ணார் தெரியுமா, வைக்கம் போராட்டத்தில்னு வைங்க, இங்கே மேல் பாதியில் கோவிலுக்குள்ளார போகலா, அன்றைக்கி ஆலய நுழைவு போராட்டத்துக்கு 100ஆண்டு விழா இன்றைக்கி கொண்டாடுறீங்களே, அதே ஆலய நுழைவு போராட்டம் இன்னமும் இருக்குது உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, யாரை கூட்டு போய் ஆலய நுழைவு பண்ணீங்க, இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குல்ல. இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இன்னும் இந்த திமுகவுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த குஜராத்தில் இன்னைக்கு இடிஞ்சு விழுந்துருக்குல்ல பாலம், அந்த மாதிரி தான் இடிஞ்சு விழும். ஸோ அங்கே வந்து ஏற்கனவே பதறல்கள் அதிகமாகிடுச்சு. எல்லோரும் வந்து ஈனோ பாக்கெட்டாக வாங்கி கிலோ கணக்கில் டன் கணக்கில் வாங்கி வச்சுருக்காங்க போல். அசிடிட்டி ஜீரணாவில் ஜீரணிக்க முடியல, ஒரே வயிற்றுச்சலாக இருக்குது, புளியாப்பமாக வருது, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சால் நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் ஈனோ பாக்கெட் நாளைக்கு வாங்கிட்டு போய் வைங்க. நாளைக்கு என்ன பேசுவார், எந்த இடத்துல எப்படி திரும்பினா, அதுக்கு பார்த்தீங்களா வலது பக்கமாக திரும்பிட்டார், இவர் வலதுசாரி தான், பிஜேபி பி டீம் தான் ஒரு உருட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு நாளைக்கு டிவி முன்னாடியே உட்காந்துருப்பாங்க. எல்லா சேனலும் லைவ் போவோம், எல்லா சேனல்லையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இந்த சேனலில் இப்படி காட்டுறாங்க, அந்த சேனல் அப்படி காட்டுறாங்க. ஓகே இங்கே பாருங்கள், எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து நின்றுருக்கான், யாரவன் திமுக காரனாக இருப்பான், அவன் இந்த கூட்டத்தில் வந்துருப்பாங்க. போராட்ட காலத்துக்கு குடித்து வந்த தாவேக்கா தொண்டர்னு ஒருத்தர் பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் ரெடியாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி பெய்டு மீடியாஸ்லாம் வச்சுக்கிட்டு, இந்த பெய்டு யூடியூபர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கி தாவேக்கா எடுக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து 3 மாதம் தொடர்ந்து அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் போக போகிறார் விஜய் அப்படின்றத அவங்களுடைய சில முக்கியமான நிர்வாகிகளே வந்து தெரிவிச்சிருக்காங்க. பார்க்க தான் போகிறோம் 2026க்கு முன்னாடி எவ்வளவு சரவடிகள் வெடிக்க போகுதுன்றதை பார்க்க தான் போகிறோம். இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் வேலூர் NKR.